வாசு முதல் முறை உங்ககிட்ட வந்து கேட்டப்பவே நீங்க ஜீவாவை பத்தி சொல்லிருந்தீங்கன்னா உங்களையும் டார்ச்சர் பண்ண போறதில்ல. இல்ல அது அங்க வராளு ஜானகி, அவளையும் டார்ச்சர் பண்ண போறதில்ல. இப்போ ஜானகிக்கு வந்த நிலைமைய பாருங்களேன். பாருங்க, எவ்வளவு நல்லவ, ரகுராம்க்கு எவ்வளவு நல்ல மனைவி, ஊருக்கு தலைவியா இருந்து மக்களுக்கு நல்ல விதமா சேவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. உங்களோட பிடிவாதத்தினால இப்ப உசிரியே விட போறா. வாசுவை விடுங்க. நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட படிச்சு கேட்டேன்ல, நீங்க சொல்லல. அதனால உங்களை சாட்சியா வச்சு இப்ப ஜானகியை கொலை பண்ண போறேன். ஜானகி வந்துகிட்டு இருக்கா பாருங்க, தெரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோங்க. அதோ அங்க பாருங்க. அந்த லாரி ஸ்டார்ட் ஆகாம நிக்குது. நீங்க ஜீவா யாரு, அவன் எங்க இருக்கான்னு சொல்லாம விட்டுட்டீங்கன்னா அந்த லாரி ஸ்டார்ட் ஆகி அது நேரா போய் ஜானகி மேல மோதி அவ உசிரை எடுத்துட்டு தான் நிக்கும். ஜானகியோட உசிறு நீங்க சொல்ல போற உண்மையில தான் இருக்கு ஃபாதர். ஜீவாவை காப்பாத்தணும்னு ஜானகியை கொல்ல போறீங்களா ஃபாதர்? ஜானகியோட உயிர் முக்கியமா இல்ல நீங்க மறைக்கிற உண்மை முக்கியமா? சொல்லுங்க ஃபாதர். பச்சை கலர் சட்டை போட்டுட்டு ஜீவா இங்க தானே வரேன்னு சொன்னா, ஆளை காணுமே. மா அடிச்சு தூக்கிடுவா. சொல்லுங்க ஃபாதர், ஜீவா யாரு? ஜீவா எங்க இருக்கான்?